friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வரில் இருந்து ஒரு 2 டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டையும், அதாவது எல்லா டேட் லிஸ்ட்டையும் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜனவரி 2010 இருந்து 31 மார்ச் 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டை பூராமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு டேட் லிஸ்ட் அவுட் ஆகணும். அப்படின்னா அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுனா, நம்ம இப்போ ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்கிறோம், அதில் எப்போ போல டேட் கண்டிஷனோட டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே வருது. சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய டேட்டில் 1-2 இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த டெரைவான டேட் லிஸ்ட்டை வச்சுட்டு லெஃப்ட் ஜாயினை யூஸ் பண்ணி ரைட் சைட் டேபிளாக நம்மளோட டேபிளை காட்டணும்னா டேட் காலத்தை வச்சு மேட்ச் பண்ணும்போது நமக்கு எந்தெந்த டேட்டுக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய டேட் லிஸ்ட்டை பூராமே நம்ம எடுத்துட்டு அதிலிருந்து நம்மளோட டேபிளுக்கு ஜாயின்ஸ் போட்டுக்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதை 2 விதமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்று ரெக்கர்சிவ் சிடிஐ மூலமாக கிரியேட் பண்ணலாம். ரெக்கர்சிவ் சிடிஐ, ஆர்டி, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் பார்க்காதவங்க நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருவாங்க. சிடி மூலமாக எடுக்கலாம், இல்லை மல்டிலைன் டேபிள் வெலிட்டி ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணியும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிலைன் டேபிள் வெலிட்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கெட் டேட் சீரியஸ் பிட்வீன் 2 டேட், அதாவது ஃப்ரம் டேட்டும் 2 டேட்டும் பாஸ் பண்ணிடுறோம். ரிட்டர்ன்ஸ் இது மல்டிலைன் டேபிள் வெலிட் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ். இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன காலம் இருக்கணும், ஒரே ஒரு காலம் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ஒரு ரன்னிங் டேட் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அது வந்து ஈக்குவல்டாக அதோட ஃப்ரம் டேட். ஈக்குவல்டாக ஃப்ரம் டேட்டுன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன போகிறோன்னா, ஒய் அட் ஆர் டேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 டேட் வரைக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த டேபிளில் இன்செர்ட் பண்ணுறோம். அட் ஆர் டேட் அண்ட் செட் ஆர் டேட் ஈக்குவல் டு ஒரு டேட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒய் லூப்லங்கிறதுனால ரிப்பீட்டடாக அது வர்றதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஆர் டேட்டோட 1 அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கிறோம். திரும்ப நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ கண்டிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற வரைக்கும் இது நமக்கு இன்செர்ட் ஆகிட்டே இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா get date series ஜனவரி 2010 31 மார்ச் 2010. ஸோ இது வந்து நமக்கு அந்த 1ஆம் தேதியிலிருந்து 31 மார்ச் 2010 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டேட் பூராமே வரிசையாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இது சிடிஇ காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறதா இருந்துச்சுன்னா அதே மாதிரி 2 டேட்டு டிக்ளேர் பண்ணிடுறோம். இது வந்து 1 ஜனவரி 2010, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது சிடிக்கு உண்டான சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு டேட்டை சொல்லிடும். செலக்ட் அட் ஃப்ரம் டேட்டுங்கிறது டேட்டு, அதோடு சேர்த்து ரெக்கர்சிவாக இதை நம்ம கால் பண்ண போகிறோம். எப்படின்னா செலக்ட் டேட் அட் இன்டர்வல் டி, இன்க்ரிமெண்ட் வந்து 1 வித் இந்த டேட்டு, அதாவது ஃப்ரம் சிடியில் where
கெட் பண்ணக்கூடிய அந்த டேட் கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அட் டூ டேட் வரைக்கும் இருந்துச்சுன்னா இதே ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக ரெக்கர்சிவாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அதே டேட்டாஸ் தான் கிடைக்கும். 1 ஜனவரியிலேருந்து 31 ஜனவரி 2010 வரைக்கும். ஸோ இதில் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஏப்ரல் வரைக்கும் கொடுப்பேன். நமக்கு இதில் டேட்டா ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா சிடிஏ அது வந்து ரெக்கர்ஷனாக வந்து மேக்ஸிமம் அளவுடே வந்து 100 தான். The maximum recursion 100 has been exhausted before statement completion. ஸோ இதனால் நமக்கு அந்த இதுக்கு மேலே போகாது. சப்போஸ் இந்த மார்ச் கொடுத்துட்டோம்னா அது 3 மந்த்ஸுக்கு கிட்டத்தட்ட 90 நாள் தான் வரும். ஸோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். மார்ச்னு கொடுத்துட்டோம்னா இங்கே 89 ரோஸ் வருது. ஸோ அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ டேஸ் கொடுத்தாலும் நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். டிசம்பர் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ 365 நாளையும் நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டேட்டில் இருக்கக்கூடிய டேட்டு லிஸ்ட்டை பூராமே நம்ம எப்படி டெரைவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதோட நமக்கு எப்படி வேணாலும் நம்ம ஜாயின்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.